2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில் வரிச்சலுகை, ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுன்னு பல விஷயங்கள், புது திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும், தமிழ்நாடு ஒரு விதமான திட்டங்களும் இல்லை, வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. இது மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக இருந்திருக்குன்னு. ஆனால் தமிழ்நாடுங்கிற பெயர் கூட இல்லை, தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்க விஜய் முதற்கொண்டு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், ஆனால் தூங்குவ மாதிரி நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. இது இந்தியாவிற்கான பட்ஜெட். தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு அங்கம். ஸோ ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போட்டால் அதில் இருக்கிற எல்லாருக்கும் தான் அந்த பணம் போய் சேரப்போகுது. அதனால் இது ஒரு சாதாரண விஷயம். இதை தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்வது என்பது உண்மையிலேயே ஒரு மலிவான அரசியல். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் போது, பட்ஜெட்டின் போது இந்தியா என்கிற பெயர் எத்தனை முறை வந்திருக்கிறது? அப்போது நீங்கள் இந்தியா இல்லையா, நீங்கள் இந்தியாவிற்கு நீங்கள் ஆதரவாக இல்லையா, நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீர்களா என்றெல்லாம் நாம் கேட்டால் எந்த அளவிற்கு அது ஒரு மலிவான அரசியலோ அதே போலத்தான் இது. அதனால் தொடர்ந்து தமிழகம் ஒரு உற்பத்தி மாநிலம், மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஏன் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்? எங்கெல்லாம் கடற்கரை இருக்கிறதோ, எங்கெல்லாம் துறைமுகம் இருக்கிறதோ அது எல்லாமே உற்பத்தி மாநிலங்களாக ஆகும். அப்போது தொழில்துறையிலிருந்து எல்லா துறைகளிலும் அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட், முன்னேறிய மாநிலமாக, முன்னேறி கொண்டிருக்கிற மாநிலமாக இருக்கும். அப்போது முன்னேறி கொண்டிருக்கிற மாநிலங்களில் தான் கட்டமைப்பு பணிகள் நடக்கும். இந்த 10 வருடங்களில் அதிகமான கட்டமைப்பு தொடர்பான முதலீடுகள் தான் அதிகமாக இந்தியாவில் வந்திருக்கிறது. அப்போது மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு போன்ற கடற்கரை, குறிப்பாக மிகப்பெரிய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதிகமாக வளர்ந்திருக்கின்றன. அன்று மாறுதொட்டி கொள்வதும் தமிழகம்தான். பல உதாரணத்திற்கு நம்முடைய இந்த எக்கனாமிக் சர்வே, பொருளாதார ஆய்வறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அரசும் கூட சொல்லிட்டு, தோல் துறையில் 48% தமிழ்நாட்டு தான். இப்போ தோல் துறையில் அதிக அளவில் நிதி திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்போ அந்த பயன் யாருக்கு போய் சேரும்? 48% யாருக்கு போய் சேரும்? தமிழகத்துக்கு தான் போய் சேரும். தொழில்துறையில் எம்எஸ்எம்இக்கு மிக அதிக சலுகைகளை வழங்கியிருக்கிறார்கள். அப்போ எம்எஸ்எம்இயில் கிட்டத்தட்ட அதுலேயும் 50% நாம் தான் வச்சுருக்கோன்னு பெருமையாக பேசுகிறோம். அப்போ அது யாருக்கு போய் சேரும்? எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் இங்கே அமைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அது. அதே போல் சுகாதாரத்துறை, அதே மாதிரி சுற்றுலாத்துறை என்று எல்லா துறைகளிலும், எல்லா அமைச்சரவையிலும் மிக அதிக அளவில் இந்த முறை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்தில், அதுலேயும் விவசாயத்தில் மீன்வளத்துறை என்பது யாருக்கு? மீனவர்களுக்கு. மீனவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? குஜராத், தமிழ்நாடு, இது இரண்டும் தான் மிகப்பெரிய கோஸ்ட், கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்போது இந்த மீனவர்களுக்கான பணம் எங்கே போய் சேரும்? அதிகம் தமிழ்நாட்டில் தான் வந்து சேரும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒழுங்காக திட்டமிட்டு கணக்கு போட்டு இதில் அரசியல் செய்யாமல், வேண்டுமென்றே தொடர்ந்து மாநில உரிமைகள் அது இதெல்லாம் என்று பேசாமல், எப்படி மத்திய அரசிடமிருந்து நம்முடைய மாநிலம் நன்றாக வர வேண்டும் என்று திட்டமிட்டு கணக்கு போட்டு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப் போகிறதோ அதை விட்டு தான் பணம் வருவது குறித்து நாம் சொல்ல முடியும். ஆனால் அதற்குள்ளாகவே இது மோசம், அது வரவில்லை, இது வரவில்லை என்று சொல்வது. உதாரணத்துக்கு கல்வித்துறையில் அதிக அளவு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறார்கள்? வேண்டும் என்ற இந்தி திணிக்கப்படுகிறது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறையில் செலவு சேர்த்து தமிழகத்திலும் சேர்த்து தானே பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை என்பது தமிழகத்திலும் சேர்த்து தானே. நீங்கள் எல்லா விஷயத்திலும், இப்போ உதாரணத்துக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த முறை 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நாம் என்ன சொல்கிறோம்? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா இல்லை? அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன நீங்கள் முதலிடத்தில் இருக்கீங்க? பணம் அதிகமாக யாருக்கு செல்கிறது? தொழில்துறையில் 10 விழுக்காடு கடன் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் அனைத்திற்கும் பண உதவி, நிதி அளிப்பது மத்திய அரசினுடைய நிறுவனங்கள். இல்லை என்று மறுக்க முடியுமா? நபார்டு நிறுவனம் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் கடன் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆர்இசி நிறுவனம், நான் அந்த நிறுவனத்தில் ஒரு அலுவல் சாரா இயக்குநராக இருக்கிறேன். எனக்கு தெரியும் டான்ஜெட்கோக்கு எவ்வளோ இங்கே கட்டமைப்புக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள் என்று.
அப்போ நீங்கள் பணமே வரலன்னு எப்படி நீங்கள் நாக்கு ஊசாமல் போய் பேசுகிறீர்கள்? இது மலிவான அரசியல். இதை நாம் அனுமதிக்க முடியாது. இது உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன் என்றால், மத்திய அரசு பல திட்டங்களை அறிவித்திருக்கு. அந்த திட்டங்களை எப்படி தமிழ்நாட்டிற்கு கொண்டு அதிக அளவில் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நீங்கள் எடுத்து செல்ல போகிறீர்கள், அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, தமிழ்நாட்டினுடைய பெயரிலேயே அப்படின்னு சொல்வது ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறது. இது உண்மையிலேயே சிரிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. இந்திய அளவில் மிக முக்கியமான தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கு பங்களிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முக்கியமாக கோவை நகரம் மிக முக்கிய பங்கு வகிக்குது தொழில்துறையில். அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழில் நடத்தக்கூடியவங்களே சொல்கிறாங்க, தேசிய வங்கியில் நாங்கள் கடன் வாங்குறப்போ வட்டி விகிதம் குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வட்டி விகிதம் குறைக்கல. அதே மாதிரி தொழில் முதலீட்டு மானியம் 15% கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க, அதை திரும்பவும் கொடுப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு சலுகைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொல்லுகிற சிறு குறு தொழில்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உண்டான அந்த உச்சவரம்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு உண்டான கடன் வசதி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாமே தொழில்துறையில் நாம் மீண்டும் 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 தொடர்ந்து நாம் அதிக அளவில் நிதி ஒதுக்குவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறோம். அப்போது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், இந்த 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 இப்போது இந்த வட்டி விகிதம் என்பது ஒவ்வொரு வங்கியினுடைய நாட்டினுடைய ஆர்பிஐனுடைய விஷயம் அது. அப்போ ஆர்பிஐ ஒவ்வொரு முறையும் என்ன செய்ய முடியுமோ அதை வங்கி அந்த அந்த நாட்டினுடைய நம்முடைய நிதி சுழற்சியின் அடிப்படையில் அதை செய்கிறார்கள். அப்போது இது ஒரு பொருந்தாத வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி பல்வேறு நான் ஏற்கனவே சொன்னது போல் முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள், மத்திய அரசு சார்ந்த வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் இவைகள்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் எல்லாவற்றுக்குமே நிதி அளிப்பது வங்கிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் எதை சார்ந்து இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அது நம்முடைய நிதி நிலையை பொறுத்து இருக்கிறது, எவ்வளவு டெபாசிட் வருது அப்படின்றதெல்லாம் பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. ஸோ அதனால் இதை நாம் பேசுவது என்பது தவறானது. தமிழ்நாடுங்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட், தமிழ்நாடுங்கிறத சொல்கிறதுங்கிறது ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு வாதம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பீகாருங்கிற பெயர் மட்டும் அவ்வளவு முறை உச்சரிக்கப்பட்டதே, அப்போது இது மத்திய பட்ஜெட்டா இல்லைனா பீகாருக்கான பட்ஜெட்டா? கூட்டணிக்காகவும் தேர்தல் கணக்குக்காகவும் பீகாருக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு. ஓகே, தமிழ்நாட்டை விட பீகார் பெரிய மாநிலம், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தமிழ்நாடு வளர்ந்த அளவிற்கு பீகார் வளரவில்லை. ஏன்? அங்கு கல்வி, தொழில், சுகாதாரம், உற்பத்தி இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் பின்தங்கிய ஒரு மாநிலமாகத்தான் இருக்குது. அப்போது நம்ம வீட்டில் ஒரு உடல்நலம் சரியில்லாத ஒருவருக்கு அந்த உடல் நலத்தை சரிப்படுத்துவதற்காக அதிக நிதி செலவிட்டால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் கேள்வி கேட்பார்களா? ஆனால் அது ஒரு பக்கம். அந்த ஒரு குறிப்பிட்ட வைத்தியத்திற்காக அல்லது குறிப்பிட்ட ஒரு திட்டத்திற்காக கொடுக்கப்படுவதை நாம் எதிர்ப்பது என்பது சரியாகாது. ஆனால் அதைவிட அதிகமாக நம்முடைய மாநிலத்திற்கு கிடைத்து வருகிறது என்று நான் சொல்கிறேன். பீகாரை பொறுத்தவரையில் ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்களுக்கு அங்கே அந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதைவிட அதிக நிதி தமிழகத்திற்கு வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால் பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில், உதாரணத்துக்கு தொழில்துறையில் நான் ஏற்கனவே சொன்னேன், பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறோம். அது பீகாருக்கு போகாது. ஏன் போகாதுன்னா அங்கே தொழில்துறையில் முன்னேற்றம் இல்லை, தமிழ்நாட்டில் தான் முன்னேற்றம் இருக்குது. சுகாதாரத்துறையில் மிக முன்னேறிய மாநிலம் நாம். அப்போ அதிக மெடிக்கல் சீட்ஸ் நமக்கு தான் வரும். இப்போ 10,000 மெடிக்கல் சீட் இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. 10,000 மெடிக்கல் சீட்டில் பீகாருக்கு எவ்வளோ போகும்? ஏன்னா அங்கே மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ இங்கே தானே அதிகம் வரும். அதே மாதிரி விவசாயம் எடுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மீனவர் நலன். பீகாருக்கு மீனவர்கள் நிதி இல்லை, எதாவது போக போதா? இல்லையே, தமிழ்நாடு தானே வரப்போகுது. இப்படி ஒன்றொன்றாக நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால், அதே மாதிரி நம்முடைய கட்டமைப்பு திட்டங்கள், ஏன் இங்கே ஹார்பர் இருக்குது, இங்கே ஏர்போர்ட்ஸ் இருக்குது, இங்கே எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தான் அதிகமாக பணம் நிதி கிடைக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இது வெறும் வெற்று அரசியலாகத்தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் பீகாரை விட அதிக நிதி தமிழ்நாட்டிற்குத்தான் கிடைக்கிறது ஒவ்வொரு வருடமும். இந்த வருடமும் உறுதியாக. நான் இன்னும் 2-3 நாட்கள் செல்லட்டும்,
ஒவ்வொரு துறை ரீதியாக நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன் எவ்வளவு பணம் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது. ஆனால் அதை தமிழ்நாடு பயன்படுத்துமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் தமிழ்நாடு பயன்படுத்தவில்லை என்றால் நான் மத்திய அரசை கூட சொல்ல முடியாது. மத்திய மாநில அரசினுடைய தவறுகளால், அலட்சியத்தால், நம்முடைய தவறுகளால் பணம் வரவில்லை என்று சொன்னால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு வருடத்தில் 4000 கோடி ஒதுக்குகிறார் என்று சொன்னால் முதல் 1000 கோடி ஒரு காலாண்டில் கொடுப்பாங்க. அந்த 1000 கோடிக்கான வரவு செலவை, அந்த 1000 கோடிக்கான அந்த கணக்கை நீங்கள் கொடுத்தாதான் அடுத்த 1000 கோடி வரும். ஆனால் நான் கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ 4000 கோடி கொடுக்குறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்வது அது சரியா? அதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ எதுவுமே கணக்கே கொடுக்காம எங்களுக்கு நீங்கள் இந்த ஆண்டு வர வேண்டிய பணம் வரலன்னு சொன்னால் வராது. நீங்கள் நீ எனக்கு கணக்கே கேட்கக்கூடாதுன்னு எப்படி செய்ய முடியும்? அது நியாயமான விஷயம் இல்லைல்ல. அப்போது என்னை பொறுத்தவரையில் நான் கணக்கு போட்டு சொல்கிறேன், உங்களுக்கு க்ளீனாக சொல்லுவேன். தமிழ்நாடு எல்லா திட்டங்களிலுமே 10 விழுக்காடுக்கும் மேலாக பெறும், முறையாக பயன்படுத்தினால். நிச்சயமா சார். நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்.